ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளான்ட் வந்து நிறைய டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது என்னோட கசின் மேரேஜ் போயிருந்தோம்ல, அப்போ வந்து அங்கே டெக்கரேஷனுக்காக வச்சுருந்தாங்களா. மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த பிளான்ட்டை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து அப்படியே வச்சா வேஸ்ட்டாக காஞ்சு தான் போகும். இதை வந்து தண்ணியில் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, மணி பிளான்ட்டுக்கு எப்படி குட்டியாக ரூட்ஸ் வரும், அதுக்கப்புறம் மண்ணில் வச்சோம் அப்படின்னா நல்லா வளரும்னு சொல்லிட்டு ஹார்டிகல்ச்சரிஸ்டானே என் தங்கச்சி வந்து சொல்லியிருந்தா. சரின்னா அவளுக்கு 2 எனக்கு 2 எடுத்துகிட்டு வந்துட்டோம். தண்ணியில் போட்டு வச்சுட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா ரூட்ஸ் எல்லாம் பெருசாக வரல. எனக்கு வந்து பொறுமை தாங்க முடியாமல் நான் மண்ணில் எடுத்து ரீபாட் பண்ணி வச்சிட்டேன். கண்டிப்பாக வளரும் தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுத்து 1 வீக் மேலே ஆயிடுச்சு. அந்த குட்டி பாட்டில் இருந்தது மட்டும்தான் கொஞ்சம் வந்து வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. மித்த 2 பாட்டில் இருக்க செடியும் வந்து வளர்ந்துட்டு தான் இருக்குது. சக்ஸஸ் ஆயிடுச்சு ப்ராஜெக்ட். இந்த பிளான்ட்டு, ஸ்னேக் பிளான்ட்டு, மணி பிளான்ட்லாம் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான். இண்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுத்துலையுமே வச்சு வளர்க்கலாம். அப்புறம் அன்னைக்கு நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா பரோட்டா சாப்பிட்லாம் போல் இருந்துச்சு. சரி, நார்மல் பரோட்டா, பன் பரோட்டாலாம் சாப்பிட்டோம். இந்த நூல் பரோட்டா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லிட்ரலி அப்படியே நூல் நூலாக தான் இருந்துச்சு பரோட்டா. ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஒரு பரோட்டா 50 ரூபாயா. ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு பரோட்டாவே பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அந்த ரீஃபில்லிங் மாதிரி வேலையெல்லாம் இருந்துச்சு. இந்த சுண்டல் பட்டாணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோமா. ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து பூரி சாப்பிட்ணுன்னு ஆயிடுச்சு. அதனால இந்த பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு போட்டு குருமா வச்சா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வர சொல்லிட்டு ரீஃபில் பண்ணி வச்சுட்டு அண்ட் நைட்டே வந்து சோக் பண்ணியும் எடுத்து வச்சுட்டேன்.